வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான வார் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கியாரா அத்வானி இவங்க எல்லாம் இணைஞ்சு தான் நடிச்சிருப்பாங்க. பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீன்லாம் சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் லைக் போடலனா கண்டிப்பா லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணீங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வீடியோவை ஐப்பும் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜப்பான்ல இருக்க ஒரு டானை நமக்கு காட்டுறாங்க. இவரோட 75வது பர்த்டேவா ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காரு. அப்ப இவரை கொல்றதுக்காக யாரோ வராங்கன்னு தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு பிராணியா ஒண்ணு வச்சிருக்காரு. போய் அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. அந்த பிராணி வேகமா அட்டாக் பண்றதுக்காக வெளியே வருது. அந்த இடத்துக்கு கபீர் அப்படின்றவர் தான் வந்திருக்காரு. அவர் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை அமைதியா மாத்திடுறாரு. இதை பாக்குற ஆளுங்கெல்லாம் பயங்கரமா மிரண்டு போயிடுறாங்க. எனக்கு நீ மட்டும் தான் தேவை, உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டான் இருக்கார்ல, இன்னைக்கு என்னோட 75வது பர்த்டே, 100 பர்த்டே வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு எல்லாருமே வாழ்த்தி இருக்காங்க, என்னெல்லாம் உன்னால கொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த டானோட ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. கபீரும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப மீதி ஆளுங்க இருக்காங்கல்ல, டானை சேஃபா கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஹெலிகாப்டர்ல கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டான் ஹெலிகாப்டர்ல தப்புச்சிட்டோன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அட்டாக் பண்றாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவரோட கதையை முடிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா கொலை பண்ணுவாரு போல. இதுக்கு முன்னாடி ராய் ஏஜென்ட்டா இருந்திருப்பாரு. இப்பதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே இவருக்கு வேலையெல்லாம் ஒரு லேடி தான் தருவாங்க. அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, நீ அடுத்ததா வேற ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண போற, அவர் தான் இதுக்கப்புறம் உனக்கு வேலை எல்லாம் தரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க சாரின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப சட்டுன்னு ஒரு கதை வந்து இவரை லாக் பண்ணிருது. இந்த ரூம் முழுக்க புகையா வருது. நம்ம கபீர் இருக்கார்ல, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேற ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காவியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க உயிரை பத்தி கவலைப்படாம 7 ஆபீசர்ஸை காப்பாத்திருக்காங்க போல. அதனால அவங்களுக்கு அவார்டு தரதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. காவியா அவார்டு வாங்கும் போது அப்பாக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காவியாவோட அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் பேரு லூத்ரா அப்படின்றது. அவர் தான் ராக்லாம் ஹெட்டா இருப்பாரு, முன்னாள் ஹெட்டா இருப்பாரு. இப்ப அதை விட்டு இவர் விலகிட்டாரு. இப்ப பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாரு. அப்பதான் இவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வருது போல. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இவரை தூக்குறதுக்காக தான் யாரோ வர வச்சிருக்காங்க. இங்க தூக்கிடுறாங்க. இப்ப கபீரும் அந்த இடத்துல கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிக்கும் போது வீடியோ கால்ல நிறைய பேர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருக்க ஒவ்வொரு பெரிய ஆளுங்க தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கலின்னு ஒருத்தனுக்காக தான் இவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை கொலை பண்ணிருப்பல்ல, அதுல 5 பேரை நாங்க சொல்லி தான் நீ கொலை பண்ண, அது உனக்கே தெரியாது, உன்னோட டேலண்ட்டை செக் பண்றதுக்காக இப்படி பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் செக் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அடுத்த வேலை என்ன, எவ்வளவு காசு தருவீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. ஆனா அந்த டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நீ முன்னாள் ராய் ஏஜென்ட், அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை நம்ப முடியாது, ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதுல பாஸ் ஆயிட்டனா நாங்க சொல்ற வேலையை நீ பண்ணலாம், நிறைய காசு உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை என்ன வேலை பண்ணணும்னு கேட்கறாரு. அங்க ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கதையை முடின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க பார்த்தா லூத்ராவை தான் இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. கபீர் இப்ப கான்ட்ராக்ட் கில்லரா மாறி இருக்கிறத லூத்ரா பாக்குறாருல, அதனால துப்பலாம் செய்யறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கபீர் ராய் ஏஜென்ட்டா இருக்கும்போது நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. லூத்ரா இருக்கார்ல, கலின்ற ஒருத்தன் தான் நிறைய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கலியை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல நம்ம ஹீரோ கபீர் கேட்கறாரு. அவனை பிடிக்கிறதுக்கு அவங்கள ஒரு ஆளா நம்ம மாறணும், நீ தான் இந்த வேலையை பண்ண போறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வேணும்ட்டே நீ கான்ட்ராக்ட் கில்லரா மாறு, வேணும்ட்டே எங்க கூட பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி டிராமாலாம் பண்ண வச்சிருப்பாரு. பிரசன்ட்ல லூத்ரா துப்புன மாதிரி பண்ணார்ல, அது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். கபீரை இந்த வேலையை பண்ண வச்சதே இவரா இருப்பாரு. ஆனா இவரையே கொல்ல வைப்பாங்கன்றதை இவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. இப்ப கபீர் இருக்கார்ல, எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவேன் சார்னு சொல்லிட்டாரு. என்னை காப்பாத்த ட்ரை பண்ணாத, நம்ம பிளானே சொதப்பிடும், எனக்கு இந்தியா தான் ரொம்ப முக்கியம், என்னை கொல்ல சொல்லியிருக்காங்கல்ல, கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால முடியாதுன்ற மாதிரி கபீர் சொல்லிட்டாரு. இது என்னோட ஆர்டரு, என்ன கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அப்பா இறந்து போய் கிடக்குறாருல, பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்களுமே ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபுட்டேஜ் கிடைச்சிருது. இதை நீங்க பார்க்க வேணான்ற மாதிரி காவியா கிட்ட சொல்றாங்க. நான் கண்டிப்பா பார்க்கணும்ன்ற மாதிரி வாங்கி பார்க்கறாங்க. ஷூட் பண்ணவன் யாருன்னு ஜூம் போய் பார்க்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ தான் ஷூட் பண்ணாரான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க.
இப்ப கபீர் தீபக்னு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த தீபக் யாருன்னா ஒவ்வொரு நாட்டுல இருக்கவங்க பேசினாங்கல்ல, அதுல இந்தியால இருந்து பேசினது இந்த தீபக்கா தான் இருக்கும். இப்ப தீபக்கு நேரடியா பார்த்ததுல சந்தோஷம். இதுக்கப்புறம் நாங்க யாரெல்லாம் சாவடிக்க சொல்றோமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும், உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப லூத்ராக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு விக்ராந்த்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் இப்ப ராவோட ஹெட்டா இருப்பாரு. மரியாதை செலுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே சமயம் இந்த காவியாக்கு வேற ஒருத்தர் ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. இவரோட பேரு சாரங் அப்படின்றது. நீ கவலைப்படாதமா, உன்னோட அப்பாவும் நானும் எவ்வளவு ஃப்ரெண்டுன்றது உனக்கு தெரியும்ல, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது விக்ராந்த் இந்த இடத்துல பேசுறதுக்காக வராரு. கபீர் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அந்த கபீர் ஏன் பண்ணாருன்றதை விசாரிக்க போறாரு. விசாரிக்கிற டீம்ல நானும் இருக்கன்ற மாதிரி காவியா கேக்குறாங்க. ஆனா விக்ராந்த் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, காவியாவையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி குறிப்பா வேற ஒருத்தனை நீங்க சேர்த்துக்கணும், அவன் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நபரை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரம் எந்த அளவுக்கு திறமையானவர் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு சீனை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பகுதியில இவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் மாட்டிருக்காங்க. காப்பாத்துறதுக்கு போனோம், தனியால தான் போக முடியும். அந்த தனியால நான் போறேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஒருத்தனை அடிச்சு அவன் கெட்டப்க்கு மாறிடுறாரு. அப்படி மாறினவர் ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. முதல்ல அவங்கள காப்பாத்துற வேலை பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்களையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டைலாம் போடுறாரு. அவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்ப இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கதையை முடிச்சுட்டு இவரும் தப்பிச்சு வராரு. இப்ப விக்ராந்த் டீமை பொறுத்த வரைக்கும் காவியா இருக்காங்க. அதே சமயம் விக்ரமையும் சேர்த்துக்க சொல்லி சொன்னாங்கல்ல, விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கபீர் தான் இதை பண்ணாருன்னா எதுக்காக பண்ணாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கபீர் லூத்ரா மேல பெரிய மரியாதை வச்சிருப்பாரு. அவர் எப்படி கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என் அப்பா அவரை பார்த்து பையன் பையன்னு சொல்லுவாரு, அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி காவியாவும் கேட்கிறாங்க. அதை அவன்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவனோட பொண்ணு இந்த நாட்டில் தானே இருக்கா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணா அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு விக்ரம் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்பதான் நம்ம கபீரோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு பகுதியில காலேஜ் படிக்கிறாங்க போல. அப்பப்ப மட்டும் அப்பாவை மீட் பண்ணுவாங்க. அப்பா ஒரு சிக்னல் கொடுப்பாரு. சிக்னல் கொடுத்தா பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து சிக்னல் வருது. இந்த பொண்ணுமே வேகமா அப்பா கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல போலீஸ் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கே தெரியாம இவங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரமும் இன்னும் சில ஆபீசர்ஸும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்க காவியா இருக்காங்கல்ல, நான் போய் கபீரை பிடிக்கிறேன், நான் கண்டிப்பா எமோஷன்லாம் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு விக்ரம் இருக்காருல்ல, உன் அப்பாவை நீ இழந்திருக்க, கண்டிப்பா எமோஷன் தேவை, அந்த எமோஷனோட அவன் கூட போய் சண்டை போடு, அப்பதான் உன்னால பிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே காரை விட்டு இறங்குறாங்க. ஆக்சுவலா ஆளுங்க சுத்து போட்டுட்டு இருக்கிறது இன்னும் கபீருக்கு தெரியல. அப்பதான் வேற ஒருத்தர் கபீரை கான்டாக்ட் பண்றாரு. ஆளுங்க சுத்து போட்டிருக்காங்க, நீ தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கபீர் இருக்கார்ல, நீ இந்த இடத்துக்கு வராதமா, வேற ஒரு இடத்துல போய் கார் எடுத்து ரெடியாரு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுமே சரின்ற மாதிரி ஒரு கார் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவரை ஃபாலோ பண்ற எல்லாரையும் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் சமாளிச்சாச்சு, கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு காவியா வந்து கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. நீ இதை பண்ணலன்றதை சொல்லு, இல்லைன்னா ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணுன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. அப்ப நீ தான் இதை பண்ணிருக்கியான்ற மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரை இவங்க கூட தடுத்து இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. பொண்ணு ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னார் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி பில்டிங் டாப்ல இருந்து இவர் எகிரி குதிச்சிடுறாரு. விக்ரம் அவன் தப்புச்சிட்டான் புடின்ற மாதிரி இவங்களுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப கபீர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது விக்ரம் எதிர வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் பெரிய காரா வச்சிருப்பாரு. அந்த காரை வச்சு கபீர் காரை இடிச்சுக்கிட்டே இருக்காரு. கபீரும் பொண்ணும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு பக்கம் விக்ரம் லாக் பண்றாரு, இன்னொன்று பக்கம் போலீஸுங்க எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் போறதுன்னு இவருக்கு தெரியல. இந்த சைடுல விக்ரம் வேற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி தப்பிக்கிறது கொஞ்ச நேரம் யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரிட்ஜை உடைச்சிட்டு போலான்னு நினைக்கிறாரு. கீழே ஒரு ட்ரெயின் வரும்போது கரெக்டா பிரிட்ஜை உடைச்சி இவர் கீழே குதிக்கிறாரு. இப்ப ட்ரெயின் மேல பொத்துன்னு விழுறாங்க. விழுந்த ஃபோர்ஸ்ல பொண்ணு கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கா. பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கபீர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு விக்ரம் இருக்காருல, ட்ரெயின்ல குதிச்சு வேகமா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. வரவரு ஹீரோவை பிடிச்சிருவாருன்னு பார்த்தா ஹீரோவை பிடிக்க மாட்டாரு. முதல்ல கபீரோட பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை காப்பாத்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் கபீர் கூட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராரு.
இருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கார் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்துருது. இந்த காரோட போச்சுன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்றது புரியுது. இப்ப கபீரை பிடிக்கிறதை விட பேசஞ்சரை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்றத இந்த விக்ரம் புரிஞ்சுக்கிறாரு. அதனால விக்ரம் இருக்கார்ல அந்த இன்ஜினை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பிரிச்சு விடுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல காலித்னு ஒரு நபர் வந்திருப்பாரு. அதாவது டைகர் ஷெரஃப் ஒரு ரோல் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ரோல் பேர் தான் காலித் அப்படின்றது. இப்ப இவர் காலிதோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. என் பொண்ணு இங்க இருந்தா தான் பாதுகாப்பா இருப்பா, பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. ராய் ஏஜென்ட் சுத்து போட்டதை பத்தி தகவல் கிடைச்சது பாத்தீங்களா, தீபக் தான் அந்த தகவலை கொடுத்திருப்பாரு. எப்படி உங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கபீர் கேக்குறாரு. உங்க ராய் ஏஜென்ட்லயும் என்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி தீபக் சொல்லிட்டாரு. அதே சமயம் இப்ப சாரங்க பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சாரங் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்காரு. இவரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் இவர் மசிய மாட்டாரு. ஆனா இவருக்கு வேண்டிய க்ளோஸ் ஆனவங்க ஒரு பிளேன்ல போக போறாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்க எல்லாரையும் தூக்கணும். இந்த வேலையை நீ தான் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப விக்ரம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு கோட் லாங்குவேஜ்ல மெசேஜ் மாதிரி வருது. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப இவர் இருக்கார்ல ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. நான் நினைச்சேன் நீ யார்கிட்டயும் சொல்லாம தான் வருவன்ட்டு, அதே மாதிரி தான் வந்திருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். நான் இதை வேணும்ட்டே தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லவன் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாரு. நீ நல்லவன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, எதுக்காக பண்ற தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. இவரும் கலின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா சாரங்குக்கு வேண்டியவங்களை தூக்க போறாங்க. அதாவது ஹோம் மினிஸ்டருக்கு வேண்டியவங்களை தூக்க போறாங்க. நான் தூக்குற மாதிரி நடிப்பேன், நீ காப்பாத்துற மாதிரி ஏதாவது பண்ணணும், இதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஹோம் மினிஸ்டருக்கு வேண்டியவங்க இருக்காங்கல்ல, ஒரு தனி பிளைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பிளைட்ல இருக்க எல்லாரையும் கேப்சர் பண்றது தான் இவங்க பிளானா இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி வேற ஒரு பிளேன்ல வராங்க. இந்த பிளேனுக்கு மேலதான் அந்த பிளேன் பறந்துட்டு இருக்கு. என்ன வேற ஒரு பிளேன் பறந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பிளேன்ல இருக்கவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மேல பறந்துட்டு இருக்க பிளேன்ல இருந்து ஆளுங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்க அந்த ஃபேமிலியை தூக்குறதுக்காக தான் இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப இறங்குறதுக்காக உள்ள வந்தவங்க உள்ள விக்ரம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. விக்ரம் இவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்காக தான் இருக்காரு. இப்ப அடிச்சு இவங்க எல்லாரையும் பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பிளைட்டுக்கு மேல போய்லாம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விக்ரம் ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற நிலைமை வருது. அச்சச்சோ விக்ரம் மாட்டிக்கிட்டா பிரச்சனையே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேற வழி இல்லாம கபீர் இருக்காருல, நம்ம அடையாளம் வெளிப்பட்டா கூட பரவாயில்ல, விக்ரம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி விக்ரம்காக இந்த இடத்துல சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி எல்லாரையும் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா விக்ரம பத்தி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்ல, நம்ம கூட வந்த எல்லாரையும் நம்மளே காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப விக்ரம் ஒரு பிளைட்ல வந்தார்ல, அந்த பிளைட்டை இவங்களே காலி பண்றாங்க. எப்படியோ இந்த ஃபேமிலியை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. அவங்க ஏற்கனவே எல்லாரையும் மயக்கத்துல தான் வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் எழுப்புறதுக்கு கபீர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, அவங்கள எழுப்பலாம் செய்யாத, அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது சாகடிக்க போறியா அப்படின்ற மாதிரி கபீர் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இப்ப இவர் கபீர் கிட்ட பேசிக்கிட்டே எல்லாரையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கபீர் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாரு. கபீருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ராய் ஏஜென்ட்ல இருக்க துரோகியே நீதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா தீபக் ஏற்கனவே என் ஆளு ஒருத்தங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுவே இவர்தான் அப்படின்றது இந்த கபீருக்கு புரிய வருது. விக்ரம் நினைச்சா இப்ப ஈஸியா கபீரோட கதையை முடிக்க முடியும். ஆனா விக்ரம் இருக்கார்ல, ஒரு பாராசூட்டை எடுத்து தராரு. இப்ப இங்க இருந்து நீ தப்பிச்சு போ, நானே உன்னை சீக்கிரமா வந்து சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காபுன்ற மாதிரி கூப்பிடுறாரு. கபீர காபுன்னு ஒருத்தர் தான் கூப்பிடுவாரு. அவர் பேரு ரகு அப்படின்றது. நீ ரகு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரகுவே தான். இப்ப இங்க இருந்து போன்ற மாதிரி இவரும் பிடிச்சு தள்ளி விடுறாரு. பாராசூட்டோட தான் தள்ளி விட்டுருப்பாரு. இப்ப பறந்து போயிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இவன் தான் ரகுவா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப கபீர் ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இங்கதான் இவரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கபீர் சின்ன பையனா இருக்கும்போது பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. இவர் அனாதையா மாறி இருப்பாரு. ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, நீ எங்களுக்காக பிச்சை எடுக்கிற வேலை பண்ணும், நிறைய காயங்கள் இருந்தா தான் பிச்சையும் நிறைய கிடைக்கும், அதனால காயத்தை ஏற்படுத்துறோம்னு அட்டாக் பண்றதுக்காக வராங்க. கபீரும் பயத்துல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்க கபீரை ரகுன்ற ஒரு பையன் பாக்குறான். காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு காப்பாத்தலாம் ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. கபீருமே காப்பாத்தினதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு நன்றிலாம் தேவையில்லை, சரி நீ எந்த ஒரு பையன், பணக்கார பையன் மாதிரி தெரியறியே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கபீருமே பேரண்ட்ஸை இழந்ததை பத்திலாம் சொல்லிட்டாரு. உன் கூடயே என்ன வச்சுக்கோன்ற மாதிரி கேட்கிறாரு. என் கூட இருக்கணும்னா சில ரூல்ஸ் இருக்கு, எந்த காலத்திலயும் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கபீரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரகுவை பொறுத்த வரைக்கும் பிக் பாக்கெட் அடிக்கிறவரா இருப்பாரு. அதை கபீருக்கும் சொல்லி தராரு. கபீரை எப்பவுமே காபு காபுன்னு தான் கூப்பிடுவாரு. அதே மாதிரி ஃபைட்டும் இவர் தான் சொல்லிலாம் தந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே தொடர்ச்சியா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி இவங்க திருடும் போது போலீஸ் பாத்துடுறாங்க. போலீஸுங்க துரத்திட்டு வந்து கபீரை ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாங்க.
கபீர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ரகு இருக்கார்ல இவரும் மாட்டுறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்குடா மாட்டின அப்படின்ற மாதிரி கபீர் கேட்கிறாரு. உன்னை தனியா விட முடியுமா, அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மைனர் பசங்களுக்கான ஜெயில் இருக்கும்ல, அந்த ஜெயில தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஜெயிலுக்கு ஒரு ஆபீசர் வராரு. லூத்ரான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன், இங்க ட்ரைனிங் மாதிரி வைப்போம், அதுல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ அந்த ட்ரைனிங்ல எப்படியாவது நம்ம செலக்ட் ஆயிரணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரைனிங்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நிறைய பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல இவங்க 2 பேருமே சூப்பரா பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சில கேள்வி கேட்கிற மாதிரியான டெஸ்டும் நடந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் கபீர் ரொம்ப பொறுமையா பதில் தராரு. ஆனா இந்த ரகு இருக்கார்ல கொஞ்சம் ஓவரா பேசுறாரு. ரகு அவரை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு, நாட்டை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. ஆனா கபீரை பொறுத்த வரைக்கும் நாட்டை பத்தியும் யோசிக்கிறாரு. இதனால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவருக்கு கபீரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற நேரம் வந்துருது. கபீர் செலக்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கபீருக்காக ரகுவை இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அடுத்து நம்ம தான் யோசிக்கிறாரு. அவர் ரகுவோட பேரை சொல்லுவாருன்னு பார்த்தா வேற ஒருத்தரோட பேரை சொல்லிடுறாரு. இதனால ரகு டென்ஷன் ஆயிடுறாரு. நான் எல்லா பிசிக்கல் டாஸ்க்கும் நல்லா தானே பண்ணேன், ஏன் என்ன செலக்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு. பிசிக்கல் டாஸ்க்ல நீ தான் ஃபர்ஸ்ட், ஆனா உன்கிட்ட கேள்வி கேட்டேன்ல அதுக்கு நீ சொன்ன பதில் சரியா இல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் உன்னோட புரிதல் மாறினா உன்னை செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என் புரிதல் என்னைக்குமே மாறாது, இப்படிதான் என்னோட புரிதல் இருக்கும், என்னைக்குமே நான் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நாடுன்ற மாதிரி சொல்றான். அந்த புரிதல்ல இருக்கவங்களுக்கு என்னைக்குமே இந்த இடத்துல இடம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. இந்த பையன் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கபீர் இருக்கார்ல, 6 மாசத்துல திரும்பி ஒரு ட்ரைனிங் நடக்கும், நீ செலக்ட் ஆயிடு, நம்ம 2 பேரோட லைஃபும் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த லைஃப்ல நமக்கு தேவை, நீ ஏன் கூட வந்துரு, நம்ம 2 பேர் ஏற்கனவே பண்ணத பண்ணலான்ற மாதிரி ரகு சொல்றாரு. ரகு நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த ஆபீசர் சொன்னதை கேட்டல, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ போறோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்ன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப நீ ஏன் கூட வரமாட்ட அப்படிதானே, நான் ஜெயில மாட்டிருக்கவே மாட்டேன், உனக்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன், ஆனா எனக்காக நீ வரமாட்டல்ல, என்னைக்குமே எனக்கு துரோகம் மட்டும் பண்ணாதன்னு சொன்னேன், அதை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ரகு இருக்கார்ல இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுக்கான வேலைலாம் பண்றாரு. இப்ப காம்பவுண்ட் சவரை எகிரி அந்த சைடு குதிச்சிடுறாரு. நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி ரகு சொல்லிட்டு போயிருப்பாரு. நம்மள பழி வாங்குறதுக்காக தான் இப்ப வந்திருக்கான் அப்படின்றது கபீருக்கு புரிஞ்சிருது. இந்த இடத்துல விக்ரம் இருக்கார்ல, அந்த தீபக் கிட்ட பேசுறாரு. தீபக் எதனால கபீரை உயிரோட விட்டன்னு கேக்குறாரு. நான் வேணும்ட்டே விடல, அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி விக்ரம் போய் சொல்றாரு. அந்த கபீர் உங்களை தேடி வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்றாரு. என் இடத்துக்குலாம் அவன் வர முடியாது, எனக்கு பாதுகாப்பு ஹெவியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சாரங்கன் ஒருத்தரோட சொந்தக்காரங்களை தானே சாவடிச்சாங்க, சாரங்கம் பேட்டி தராரு. என்ன மிரட்டிடலான்னு பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி தான் பேட்டி தராரு. இப்ப நம்ம கபீர் இருக்கார்ல, எப்படியாவது அந்த தீபக்கை நெருங்கணும்னு நினைக்கிறாரு. தீபக்கோட இடத்துக்குள்ள சாமர்த்தியமா நுழைஞ்சிடுறாரு. இப்ப சட்டுன்னு கபீரை பாக்குற இந்த தீபக்கு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப கபீர் இருக்கார்ல, அவன் மீட்டிங்க்கு போலான்னு நினைக்கும் போது லாக் பண்ணி மீட்டிங்ல இவர் பேசுறாரு. இவன் சாவற மாதிரி உங்க எல்லாரையும் சாவடி பண்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப கபீரும் தீபக்கை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவரோட ஷோல்டர்ல யாரோ ஷூட் பண்றாங்க. விக்ரம் தான் இந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணிருப்பாரு. கவனமா இருங்கன்னு சொன்னனே, கேட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம், முதல்ல அந்த கபீரோட கதையை முடியுன்ற மாதிரி தீபக் சொல்லிட்டு இருக்காரு. அவன் கதையை பொறுமையா முடிச்சுக்கிறேன், முதல்ல உங்க கதையை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற தீபக் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவரும் ஷூட் பண்ணி தீபக்கோட கதையை முடிச்சிடுறாரு. ஏன்னா தீபக்கோட பொசிஷனுக்கு இவர் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப கபீர் இருக்கார்ல, எப்பவுமே நீ தான் முதல்ல இருக்கணும்னு நினைப்ப, ஆனா இப்ப கலின்னு ஒருத்தனுக்கு கீழே நீ வேலை பார்க்க போறியா, நினைச்சாலே ரொம்ப காமெடியா இருக்குன்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இதெல்லாம் கொஞ்ச நாள் நான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அந்த கலியோட இடத்துக்கே நான் தான் போக போறேன், எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன அதெல்லாம் பார்க்க நீ இருக்க மாட்ட, உன்னை சாவடிக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லைன்னு ஷூட் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து கபீர் ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேப்ல கபீர் தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கபீரை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்ரமும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதை மீறியும் கபீர் இருக்கார்ல, இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த இடத்துல நிறைய பகுதியை டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப விக்ரந்தோட பார்வைக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துல வச்சு தீபக் அப்படின்ற தொழிலதிபரை யாரோ சாவடிச்சிருக்காங்க. கபீர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கான். கபீர் கூட இதை பண்ணிருக்கலாம், ஆனா கபீரை யாரோ துரத்தி இருக்காங்க, அது யாருன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க. துரத்துனதே விக்ரம் தானே, விக்ரமும் யாருன்னு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றாரு. அந்த ஸ்பாட்ல இருந்து சில போட்டோஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல கபீரோட மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரத்தை தந்ததே இந்த காவியாவா தான் இருப்பாங்க. இந்த மோதிரம் மூலியமா திரும்பி அவனை என்னால மீட் பண்ண முடியும், நான் மீட் பண்ணி கபீர் கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மீட் பண்ணிக்கோன்ற மாதிரி இந்த சீஃப் விக்ராந்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே கபீரை மீட் பண்றதுக்காக பேசிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பும் போதுதான் இவங்க பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க.
கடைசியா இவங்க இருக்காங்கல்ல கபீரை ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா இவர் கல்யாணத்துக்கு மட்டும் நோ சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடியே இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. காரணம் இவரோட வேலை விஷயமா. அந்த மாதிரி இவங்களுக்கும் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. உன்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இப்ப நீ சோல்ஜர் இல்ல வாரியரா மாறிட்டன்ட்டு. வாரியரை பொறுத்த வரைக்கும் எப்பனாலும் சாவு வரலாம். இந்த நிலைமையில நான் உன்னை கல்யாணம் பண்றது சரியா இருக்காதுன்ற மாதிரி இவர் மறுத்துறாரு. இதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என் ஞாபகத்துக்காக இந்த ரிங்கை வச்சுக்கோன்ற மாதிரி தந்திருப்பாங்க. அதுதான் அந்த ஃபைட்ல இவர் மிஸ் பண்ணிருக்காரு போல. அந்த ரிங்கு மூலியமா இவங்களுமே மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப இவர் பொறுமையா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வேணும்ட்டே உன்னோட அப்பாவை கொல்லல, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி விக்ரம் அவங்க டீமை சேர்ந்தவன் அப்படின்றத சொல்றாரு. விக்ரம் நினைச்ச மாதிரியே தீபக்கோட இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் நேர்ல மீட் பண்ணி பேசலான்னு ஒரு இடத்துல மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம், இதுக்கப்புறம் தீபக் பண்ண எல்லாத்தையும் நீ தான் பண்ண போற. இந்தியால நமக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு, உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், கவலைப்படாதீங்க, அந்த பிளானை நான் பக்காவா முடிக்கிறேன். கலிக்காக இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவரோட எண்ணம் என்ன தெரியுமா, அந்த கலியோட பொசிஷனுக்கே நம்ம போனோன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. விக்ரமோட அடுத்த குறி சாரங்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கபீர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சாரங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அங்கிள் முறை தான். அதனால இவங்களுமே கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவருமே சீக்கிரட்டா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுமே அந்த சாரங்கு வருவாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேற சில ஆளுங்க தான் இந்த இடத்துக்கு வராங்க. வர்றவங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. அங்க 10 பேருக்கு மேல இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விக்ரந்த் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. அவர் வந்த வண்டியில மிஷின் கன் இருக்கு, அதை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாரு. இப்ப கபீர் இருக்கார்ல, நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக வராரு. நீ சொல்ல வேணாம் கபீர், எனக்கே புரியுதுன்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவரும் லூத்ராவும் சேர்ந்து தானே வேலை பார்த்தாங்க. லூத்ரா கலின்னு ஒருத்தன் இருக்கான், அந்த கலியை பிடிக்கிறதுக்காக நான் கபீரை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. சோ கபீர் நல்லவர்ன்றது இவருக்கு தெரியும். நீ எதுக்காக பண்றது எனக்கு தெரிஞ்சது, ஆனா விக்ரம் இதுல சம்பந்தப்பட்டிருப்பான் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலன்ற மாதிரி விக்ரந்த் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அவனுக்கு போன் கால் வேற வருது. அந்த சைட்ல இருந்து விக்ரம் தான் பேசுறாருன்னு தெரிய வருது. நீ நாங்க சொல்ற மாதிரி பேசுன்ற மாதிரி இவங்களுமே பேச வச்சிட்டு இருக்காங்க. என்ன கதை முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி விக்ரம் கேக்குறாரு. கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். வலிக்காம தான் கொல்ல சொன்னேன், வலிக்காம தானே கொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, கபீரை வலிக்காம தான் கொன்னன்ற மாதிரி இவன் சொல்றான். ஏன்னா இவர் ஃப்ரெண்டை சாவடிக்கணும்னு நினைக்கிறாரு, அதே சமயம் அவனுக்கு வலி தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்ன்றதை ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு. அது என்னன்னா, முதல்ல பிஎம் சாவடிக்கிறது, அதுக்கப்புறம் சாரங்க அந்த பொசிஷனுக்கு கொண்டு போறது. சாரங்க அவங்களோட ஆளா மாறிட்டாரு, நம்ம சாரங்க கிட்ட கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறாரு. பாதுகாப்பு தரதுக்காக விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. விக்ரம் இவரோட கதையை முடிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இதுதான் இந்த விக்ராந்துக்கு தெரியும்ல. விக்ராந்த் இருக்கார்ல, நீ போய் சாரங்க பாத்துக்கோ, நான் பிஎம் சார பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் சாரங்க பாத்துக்கிறதுக்காக வந்துடுறாரு. சாரங்க, நீ எதுக்காக இங்க வந்த, பிஎம் கதையை யாரு முடிப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, ஆளுங்களெல்லாம் செட் பண்ணியாச்சு, அவங்க பாத்துப்பாங்க, நாளையில இருந்து நீங்க தான் பிஎம்னு சொல்லிட்டாரு. அப்பாடா அப்படின்ற மாதிரி சாரங்க சந்தோஷப்படுறாரு. அப்ப நெத்தி பொட்டுல ஒரு புல்லட் பட்டி இவர் இறந்து போயிடுறாரு. யாரு ஷூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி விக்ரம் பார்த்துட்டு இருக்கும் போது விக்ரம் மேலேயும் ஒரு புல்லட் படுது. ஹீரோ தான் கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. கவலைப்படாத, நீ சாவற மாதிரி நான் உன்னை ஷூட் பண்ணல, ஏன்னா திரும்பி எனக்கும் உன்னை மீட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, மோதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அந்த நெட்வொர்க்கோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருந்தே வீடியோ கால்ல இவரை பேச வைக்கிறாங்க. இப்ப எல்லா நாட்டுல இருக்கவங்களும் விக்ரம போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, பிஎம் கதையை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப சாரங்குக்கு பதிலா வேற யாரையாவது வர வச்சிடலாம், அவங்க மூலியமா நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட காயம் இன்னும் முழுசா சரியாவல, இருந்தாலுமே இவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இப்ப கபீர் கான்டாக்ட் பண்றாரு. மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டா யாரோட உயிர்னாலும் போகலாம், அதனால காவியா கண்டிப்பா போணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், இங்க நீங்க பிஎம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, விக்ரம பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விக்ரமும் இவரை நக்கல் பண்ற மாதிரி பேசுறாரு. நான் உன் கதையை இங்க முடிப்பேன், அந்த இடத்துல என்னோட ஆளுங்க பிஎம் கதையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு தான் வந்திருக்காரு போல. இப்ப இவருமே டக்குன்னு விக்ராந்த கான்டாக்ட் பண்ணி கவனமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போன்னு பார்த்து ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. பிஎம் சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேஃப் பண்றதுக்கான எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடுல கபீர் இருக்கார்ல, விக்ரம போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்கிட்டு இருக்க விக்ரமும் இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உன்னை நம்பி வந்தா உன் ஒய்ஃப் செத்து போயிட்டா, உன்னை நம்பி ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தன் இருந்தான், அவனும் செத்து போயிட்டான், உன் கூட இருக்கிற
இருக்கிற எல்லாருமே செத்து போறாங்க, ஆனா உன் கூட இருந்த நான் சாக மாட்டேன், உன்னை சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சைடுல காவியாவும் விக்ராந்தும் சேர்ந்த மாதிரி பிஎம் சேஃப் பண்ணிடுறாங்க. இப்ப பிளேன்ல ஏத்திடுறாங்க. இங்க இருந்து பறந்துட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலான்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் பிஎம் சேஃப் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. அதை கவனிச்சிட்டு இருக்க இந்த விக்ரம் இருக்கான்ல, ஒரு மாதிரி தெனாவட்டா சிரிக்கிறான். என்ன இவன் தெனாவட்டா சிரிக்கிறான், அப்ப இன்னும் பிஎம் ஓட உயிருக்கு ஆபத்து இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. பிஎம் ஓட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இன்னும் கவனம் வேணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அவங்கள கூட்டு போற மாதிரி சில பைலட்லாம் அந்த இடத்துல இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. காட்ஸ் பைலட்னு எல்லாரையும் இறங்க வச்சிடுறாரு. உனக்கு ஓட்ட தெரியும்லன்ற மாதிரி காவியாவை பார்த்து கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீ ஓட்டு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர சாவடிக்கிறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாங்க. அதாவது ஆயுதத்தை வயிற்றுல இறக்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது விக்ரம அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. அப்படி ஓங்குனது திரும்பி இவரோட வயிற்றுல வந்து தெரியாம குத்திடுது. அதாவது அவரே தெரியாம குத்திக்கிறாரு. இதை பாக்குற கபீர் ஷாக் ஆயிடுறாரு. ஒன்னே இல்ல எப்படியாவது உன்னை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விக்ரம் இருக்காருல, அந்த லூத்ரா சொன்னது உண்மைதான், நீ தான் என்னை விட பெஸ்ட், இப்ப பாரு என்ன ஜெயிஸ்டன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லடா, நீ தான் என்னை விட பெஸ்ட், நான் இந்த மாதிரி மாறினதுக்கே நீ தான் காரணம், என்ன ட்ரெயின் பண்ணதுல இருந்து எல்லாமே நீ பண்ணது, ஆனா நீ தப்பா ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்துட்ட, நாடா நீயான்னு வரும்போது நீ நாட்டு பக்கம் தான் இருந்திருக்கணும், நீ ஒன்னன்னு நினைச்ச, அதுதான் நீ பண்ண தப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீ பண்ண தப்ப சரி பண்ணலாம், அந்த கலியை பத்தி தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த கலியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பிஎம் உயிர் இன்னும் ஆபத்துல இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், நீங்க இந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, உடனே விக்ராந்த் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவங்க போயிட்டு இருக்க பிளைட்ல சாரங்கோட பாடி இருக்கு, அந்த பாடிக்குள்ள ஒரு பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கிறதா தான் விக்ரம் சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்களுமே வேகமா அந்த பாடி கிட்ட வராங்க. உடம்புல பார்த்தா பாம்பு இருக்கிறது தெரியுது. அவர் பாடியை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்காருல, விக்ரம காப்பாத்துற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே 9 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொரு பகுதியில இருந்து காலிக்காக ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. அதாவது விக்ரமோ தேறி வந்துட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு கலின்றவன் தான் பிளான் பண்ணிருப்பான். அந்த கலியை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் காலி பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க் ஆபரேட் ஆகாதுன்றதுக்காக இவங்க காலி பண்ணி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி விக்ரம் இருக்காருல, இதுக்கப்புறம் நான் தானே நான் சொல்ல மாட்டேன், என் நாடு தான், அதுக்கப்புறம் தான் நானு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப விக்ராந்த் இருக்காருல, கபீருக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாரு. உடஞ்ச விஷயத்தை ஒட்ட வைக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரும் ஈரனும் பிரிஞ்சு போனாங்க பாத்தீங்களா, திரும்பி ஈரன் கூட சேரலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டாரு. இப்ப ஈரனும் அந்த இடத்துக்கு வந்து இவரை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எண்ட் கிரெடிட்ஸ்ல புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் கூட கலியா இருக்கலாம், நமக்கு அதை பத்தி சொல்லல. இவரோட பொண்ணுக்கு ஒரு டாட்டூ மாதிரி குத்தி விட்டுட்டு இருக்காரு. இது என்ன டாட்டூப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இந்த டாட்டூக்கான அர்த்தம் ஆல்பா அப்படின்றது. இதுக்கப்புறம் ஆல்பால நீயும் ஒருத்தி, ஆல்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்குக்காக நீயும் போராடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.